உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தாய்மார்கள் நிறைய பேர் வந்து நீங்க பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. தாய்மார்கள் இந்த மாதிரி வெளியே வந்தாதான் நம்மளால முன்னேற முடியும். எல்லா வகையிலையும் தாய்மார்கள் இந்த மாதிரி வெளியே வந்தாதான் நம்மளால முன்னேற முடியும். பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு, எதுக்கு பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கும். அன்னைக்குதான் இந்த நாட்டுடைய முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், இப்போ சமீபத்தில் வந்து 33% அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆயிருக்கு. இது பெண்களுடைய வெற்றி, பெண்களுடைய முன்னேற்றத்துடைய வெற்றி. நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நல்ல ஸ்கீம் உங்களுக்கு எதுவுமே வந்து சேரல. அதுக்கு காரணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க நல்ல ஸ்கீம்ஸ், நல்ல பாலிசிஸ், திட்டங்கள் ஒரு லீட் பண்ணி வந்தாக்கா நீங்க அவங்கள மறந்துடுவீங்க. நல்லதை செய்யறது அவங்களுக்கு நிச்சயமா எப்பவுமே ஒரு எண்ணமே இருக்காது. நான் நல்லா இருக்கணும், என் மாமா நல்லா இருக்கணும், என் மச்சான் நல்லா இருக்கணும், என்னுடைய சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும், இப்படிதான் பார்ப்பாங்க. தவிர நம்ம மாநிலத்தோட மக்கள் நல்லா இருக்காங்களா, யார் அவங்களை வந்து வாக்களித்து ஜெயிக்க வச்சாங்களோ, யார் அந்த முதலமைச்சர்களுக்கு நாற்காலி உட்கார வச்சிருக்காங்களோ அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்ற யோசிக்கிறது சரித்திரமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, என்ன எல்லாரும் வந்து தமிழகத்தின் அப்பான கூப்பிடணும். நான் சொல்றேன், தமிழகத்தில் எல்லாமே தப்பா நடக்கும் போது உங்களை எப்படிப்பா அப்பா கூப்பிடுறது? ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதான் நான் சொல்றேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? தினமும் நம்ம வந்து பேப்பர்கள் படிச்சுட்டு இருக்கோம். என்னென்ன பிரச்சனைகள் இன்னைக்கு அந்த சமுதாயத்தை தமிழகத்தில் அதை நம்ம தினமும் படிச்சுட்டு இருக்கோம். திமுகக்காரங்க நீங்க பார்த்தீங்கன்னா 2.5 வயசு குழந்தை கூட பார்க்கறது, 80 வயசு மூதாட்டி இருந்தாலும் கூட பார்க்கறது. நம்ம பாதுகாக்கிறது போலீஸ் கூட பார்க்கறது இல்லை. நம்ம வந்து பொய்யா அவங்களுக்கு வந்து அவங்க மேல குற்றச்சாட்டுகள் வைக்கல. உண்மையில இதுதான் நடக்குது. நம்ம தினமும் படிச்சுட்டு இருக்கோம், நியூஸ் பார்த்துருக்கோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஊழல் அவங்களுக்கு 5 வருடத்துல என்னமா பண்ணி வச்சிருக்காங்க. 2023 ஆட்சிக்கு வரும்போது தமிழகத்துக்கு 5,000 கோடி லட்சம் வந்து அவங்களுக்கு கடன் இருந்தது. ஆனா இன்னைக்கு 5,000 லட்சம் கோடி வந்து உங்களுக்கு கடன் இருக்கும்போது இன்னைக்கு தமிழகத்துக்கு ஒரு 10 லட்சம் கோடி கடன். இந்த 5 லட்சம் கோடி வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் ஏறிக்க போகுது. ஆனா இந்த கடன் ஏறிக்க போறதுனால தமிழகத்துக்கு ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? தமிழகத்துக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் வந்திருக்கா? இல்ல இந்த மதுரையில ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? சென்ட்ரல் மதுரையில ஏதாவது வந்திருக்கா? எதுவுமே கிடையாது. 200 மாணவர்கள் ஆட்சியில் 200 கோடி ஊழல் நம்ம கண் முன்னாடி உங்களுக்கு தெரியாம இல்லை. இதே மாதிரி பெண்கள் வந்து கோயிலுக்கு போகணும்னா உங்க கோயில், உங்க அம்மன், உங்க மீனாட்சி அம்மன் பார்க்கறதுக்கு நீங்க மற்றவங்களை மாதிரி கீழே பல மணிக்கணக்கான நிற்கணும். எந்த சூழ்நிலை வாழ்ற மக்களுக்கு அவங்க அம்மன் பார்க்கறதுக்கு ஏன் நீங்க வந்து அவங்க சுந்தர்சி அவர்களை இரட்டை சின்னத்துல நிற்கிறாரு. அவரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் சொல்ற விஷயம் உங்களுடைய ஆதார் கார்டு நீங்க காமிச்சீங்கன்னா உங்க அம்மனை பார்க்கறதுக்கு, உங்க மீனாட்சி அம்மனை பார்க்கறதுக்கு நீங்க யாருக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஆதார் கார்டுல நீங்க நேரம் போயிட்டு அம்மன் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரலாம். உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். இங்க உங்களுக்கு இருக்கிற அந்த பேசிக் தண்ணி பிரச்சனை அது நீங்க வெயிட் பண்ணணும். உங்களுக்கு வந்து போக்குவரத்து சரியில்லை, எல்லா இடத்தையும் நடந்த வண்டியில வரும்போது எனக்கு பிடிச்சி எழுது என்ன அவ்வளவு பலமேடம் இருக்கு. ஒரு ரோடு கூட போட முடியாது உங்களால. 10 வருடமாக பிடிக்காதவர்கள் நீங்க 2 முறை எம்எல்ஏ ஆக்கி நீங்க சட்டசபைக்கு அனுப்புறீங்க. நீதி அமைச்சராக இருந்திருக்காரு, அந்த மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஒரு நாள் அவர் வெளியே வந்து பார்த்தாரா? உங்களை அவர் போய் பார்க்க முடியுங்களா? ஒண்ணுமே கிடையாது.
கிடையாது. ரோட் பண்ணா போடு, இல்லைன்னா போ. அவர் சொல்றாரு, நான் வந்து இது த்ரோ பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி என்ன பண்ண விடல. கட்சி உங்களை பண்ண விடல, நான் உங்க கட்சி தானே. உங்களுக்கு யாரு முக்கியம்? ஒரு கட்சிக்கு அடிமையாக இருக்கிறது முக்கியமா? நீங்கள் யார் உங்களை தேர்ந்தெடுத்து சட்டசபையில் அனுப்பினாங்களோ அந்த மக்கள் முக்கியமா? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா நாற்காலி கொடுத்து மக்களோட மக்களாக நினைச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆனால் ஒரு நல்ல காலம், உங்களுடைய எதிர்காலம், நம்ம பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். பெண்களுக்கு அந்த மரியாதை இருக்கணும், பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கணும். நம்ம ஒரு பாதுகாப்போட நடமாட்டணும்னா முன்னேறணும்னா வெறும் 23ஆம் தேதி இரட்டை லட்சத்தில் இருந்து சுந்தரசேகரன் உங்களுக்கு பொன்னான வாக்களித்தவரை பேசி வச்சீங்கன்னா சட்டசபையில் ஒன்றுக்காக பேசி வாதாடி உங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நம்ம உதவியாகி வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நேர்மையானவர், அவர் மனைவியாக முன்னாடி இருக்கிறார். இதுவரைக்கும் 30 வருடமாக சுந்தரசேகரர்கள் சினிமாவில் இருக்கிறாரு, சினிமாவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு முறையாக அவர் பற்றி ஒரு தவறான வளர்ச்சியாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு தவறான ஒருவனா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க, எங்கேயாவது படிச்சிருக்கீங்க. நேர்மையானவர், மக்கள் மத்தியில் ஒன்றுக்காக போராடி நேர்மையாக ஒன்றுக்காக வாழாடி எல்லா விஷயமும் பண்ணக்கூடியவர் சுந்தரசேகரர்கள். வரும் 23ஆம் தேதி இரட்டை லட்சத்தில் சுந்தரசேகரர்கள் பொன்னான வாக்களித்தவர்கள் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மறுபடியும் நமது சின்னம், நமது சின்னம் இரட்டைக்கு வாக்களிங்க. நமக்கு ஒரு நல்ல காலம் இருக்கு. 23ஆம் தேதி வாக்களிக்கும் போது இரட்டையை சின்னம் பார்த்துட்டு பேலட் பாக்ஸ்ல 2ஆம் தேதி அவருடைய பேர் இருக்கும், இரட்டையை சின்னம் இருக்கும். கொடுத்துட்டு வாக்களித்து அவர் ஜெயிக்கிறது. வெற்றி கொண்டாடுறதுக்காக மீண்டும் வரல. மீண்டும் சந்திப்போம். வெற்றியோட